சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா என்ன அப்படியே வர? என்ன காத்து இழுக்குதோ? டேய், எதுக்குடா இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எங்க போய் பேசணுமோ அங்க போய் நம்ம தெளிவா பேசிட்டு முடிவு எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த ஜனனி போயிட்டு யார்கிட்ட என்ன செஞ்சா என்ன பேசினாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவ செஞ்சது தப்பு. யார் செஞ்சது தப்பு? ஜனனி சித்தி செஞ்சதா தப்பு? இல்ல, உங்க அண்ணா செஞ்சதுதான் தப்பு. அடிச்சு பல்ல எல்லாம் உடைச்சிருவேன். சரி, புள்ளன்னு ஒரு லிமிட் வரைக்கும் தான் பார்க்க முடியும். பேசாம ஓரமான இல்ல. சும்மா மிரட்டாதீங்க சித்தப்பா. அவர் செஞ்ச பாதி தப்புக்கு நீங்க தான் சப்போர்ட். ஜீவாப்பாவோட ஒய்ஃப் இருந்ததுக்கு நீங்களும் தான் முக்கியமான காரணம். எடு விளக்க மாட்டேன். யாருடி எவன் உனக்கு அப்பன்? உங்க ஆத்தா மொத்தமா ஏற கட்டிட்டு அவன் கூட ஒட்டிக்கலான்னு கிளம்பி போயிட்டா. என்ன அதுக்குதான் இதெல்லாம் செய்யறாளா? ஏய் ஈஸ்வரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. முதல்ல மனுஷியா நீ? என்னைக்கோ சத்தவளுக்காண்டி என் மவனை உசுரோட முழுங்கணும்னு நிக்கிற. நீ ஓடணும்னா ஓடி தொலை. அதுக்கு ஏண்டி என் மவனை இப்படி பாடாப்படுத்துற? அப்பதா உங்க மகன் கொலை மேல கொலை பண்ணிட்டு போவாரு, அது யாரும் கண்டுக்காம இருப்பாங்களா? அவரால போனது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். விட்டு இருந்தா என்னைய கொலை பண்ணி போட்டிருப்பாரு. சித்தப்பா, நீங்க இங்க வாங்கல. இல்லங்க சித்தப்பா, இப்போ இங்க வச்சு கேக்குறேன். உங்க மனசத்தோட சொல்லுங்க. உங்களுக்கும் கயல்வெளி கொலைக்கும் எந்த சம்பந்தமா இல்லன்னு சொல்லுங்க. ஏய், என்ன விட்டு அதிகம் பேசிட்டு போற? ஆளாளுக்கு அதே கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவன் உங்களுக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுமா? தெரியாததுனால தானே கேக்குறா. பதில் சொல்லுங்க. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. இதெல்லாம் அந்த கிள்ளி வளவன் பார்த்த வேலை. அவனுக்கும் அந்த ஜீவானந்தத்துக்கும் 10 வருஷத்து பகை. அவன் தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது. அந்த பொம்பளை நாங்க கொல்லல. அது மட்டும் இல்ல, அப்பத்தா விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஆமா, தருங்க, சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அது முன்னாடி இதெல்லாம் பேசி பேசி அதுங்க மனசுல நெஞ்ச விதைக்காதீங்க. நீங்க போடுற பழியெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நீ ஏற்கனவே நாங்க மற்றவங்க கிட்டலாம் தெளிவா சொல்லிட்டோம். இப்போ உங்ககிட்டே சொல்லிடுறேன். இந்த வீடு வேணா, எங்க அண்ணன் வேணான்னு நீங்க வேற மாதிரி முடிவு எடுத்துட்டீங்க. ஆனா இவங்களுக்கு வேற வழி இல்லை. நீ இவங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட்ல வச்சு எங்க அண்ணனுக்கு எதிராக ஏதாவது பேசினாங்க, அதோட இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நீ புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இன்னொரு ஆம்பளைய பார்த்துட்டு வந்து நிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் நெஞ்சனை பத்தி பேசுறப்போ நான் பழையபடி ஆகிறதுல தப்பே இல்லை. தாரங்கட்ட பொம்பளைக்கு சப்போர்ட்.